உடல் எடை அதிகரிப்பு தான் எல்லா பெண்களுக்கும் வர்ற வெயிட் கெயின் தான் எனக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக உடல் எடை அதிகரிப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதனால ஒரு வெயிட் கெயின் எனக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன். அதனால் ஹஸ்பண்ட் மீதி வைக்கிற சாப்பாடு, பாப்பா மீதி வைக்கிற சாப்பாடு இதே எல்லாமே நான் சாப்பிட்ருவேன், வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனாலையோ என்னவோ எனக்கு ஹெல்த் கான்சியஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் டீ காஃபிலாம் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் ஐட்டம், ஸ்நாக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சாப்பிட்டதுனாலையும் எனக்கு கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. ஸோ இனிமேல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸ் நான் போடுறேன். எதுக்காக இந்த வீடியோ யூடியூப்பில் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு சில பெண்களுக்கு என்னோடய வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னைய மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் 7 o'clock நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே இந்த வெயிட் லாஸ் வீடியோவை பார்த்து நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.